உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்கள யாராவது ஒருத்தர் இதுவரைக்கும் அந்த கருடமலைக்கு போயிருக்கீங்களா? பயமா இருக்குக்கா. சாமி, யாரும் போனதில்ல. போனதா யாரும் எங்க கிட்ட சொன்னது கூட இல்ல. உண்மைதான். நீங்க யாரு நினைச்சாலும் அந்த கருடமலைக்கு போகவே முடியாது. அது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மலை. எதனால சாமி அப்படி இருக்கு? அந்த மலைக்கு போகணும்னு நினைச்சு அந்த மலை நோக்கி நடந்தாலும் அது மலைக்கு கிட்ட நெருங்கின மாதிரியே தோணும். ஆனா அது வெறும் பார்வை தோற்றம் மட்டும்தான். அந்த இடத்த நெருங்கவே விடாது. நாம நடக்க நடக்க அந்த மலையும் தள்ளி போறது மாதிரியே இருக்கும். வருஷ கணக்குல நடந்தா கூட அந்த மலைய நாம போய் சேரவே முடியாது. அதுதான் அந்த மலையோட மிகப்பெரிய சிறப்பு அம்சம். சாமி, நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா இப்ப 2வது கால பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணணுங்கிற வழியை நீங்க சொல்லுங்க. ரெண்டாவது கால பூஜையை ஆரம்பிக்க மட்டும்தான் நம்மளால முடியும். அது முழுமை பெறணும்னா ஒரே நேரத்துல கோவில்ல இருக்க வேள்வியிலையும் சாமி முன்னால இருக்கிற விளக்குலையும் கருடன் மலையிலையும் தீபம் ஏறணும். இப்படி 3 இடத்துலயும் தீபம் ஏறினா தான் அந்த ஊரை சேர்ந்த மக்கள் இந்த கோவிலுக்கு வந்து சேருவாங்க. இந்த பூஜையும் முழுமையாகும். ஒரே நேரத்துல 3 இடத்துல எப்படி தீபம் ஏறும்? அதை யாரு ஏத்துவாங்க? அது மட்டும் இல்ல, கருட மலையில தீபம் ஏத்திக்கிட்டு இருந்த அந்த கருடனுக்கு என்னாச்சு? பொம்மியோட ஆவிய நீங்க அழிக்கணும்னு போட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பொம்மியோட ஆவி சாபம் குறைஞ்சி வீரியம் பெறதுக்கான நேரம் நெருங்கிடுச்சோன்னு எனக்கு தோணுது. இத தடுத்து நிறுத்த வேற வழி இல்லையா? இருக்கு. என்ன வழி? என்ன வழி? 6 கால பூஜையோட முதல் பூஜை மட்டும் தான் இப்ப நடந்து முடிஞ்சிருக்கு. அடுத்து இந்த கோயில்ல 2வது கால பூஜை நடக்கும். அது முழுசா நடந்து முடியணும்னா கருடன் மலையில கருட தீபம் ஏத்தினா மட்டும் தான் முடியும். அப்பதான் இங்க பூஜை நடத்த முடியும். கருடனை தவிர அந்த மலையில வேற யாராலையும் தீபம் ஏத்த முடியாது. அப்பேற்பட்ட கருடனை உன் வசப்படுத்தி முடக்கி போட்டுட்டா அந்த கோயில்ல நடக்கிற 2வது கால பூஜையை தடுத்து நிறுத்த முடியும். நான் கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. என்ன சீக்கிரம் வழி அனுப்புங்க. இப்போ 2வது கால பூஜையை தடுத்து நிறுத்துறதுக்கு நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. அது நான் பாத்துக்கிறேன். சாத்தானோட கடவுள் யாம் எப்ப வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போச்சோ அப்பவே அந்த கருடனோட சிறகை உடைச்சு என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். அந்த கருடனால இனி பறக்கணும்னு நினைச்சா கூட பறக்க முடியாத அளவுக்கு செதைச்சிட்டேன். இனி இந்த முறை கருட மலையில தீபமும் ஏறாது, 2வது கால பூஜையும் நடக்காது. 2வது கால பூஜை மட்டும் நடக்கலனா தெய்வ சக்தியோட வீரியம் குறையும் ருத்ரா. நிச்சயமா துஷ்ட சக்தியோட வீரியம் அதிகமாகணும். அப்படி நடந்தா மட்டும்தான் அந்த பொம்மையோட ஆவிய மொத்தமா ஊரு தெரியாம அழிக்க முடியும். அதே நேரத்துல அந்த சித்தார்த்த ராணிய 2 பேரத்தையும் பரலோகம் அனுப்ப முடியும். என்ன ஐயா ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. என்ன யோசிக்கிறாருன்னே தெரியலையே. ஐயா இந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு. அத பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. நீங்க சாமி, கருட மலையில வழக்கமா விளக்கேத்துற அந்த கருடனுக்கு என்னாச்சுன்னு உங்களை கேட்டேன். ஆனா இப்ப வரைக்கும் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்கீங்களே. என்னாச்சு? ஏதாச்சு? ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னா கூட சொல்லுங்க. அதை உடனே செஞ்சு முடிச்சுட்டு 2வது கால பூஜையை ஆரம்பிச்சிடலாங்க ஐயா. எனக்கு தெரிஞ்சா நான் உடனே சொல்லிருக்க மாட்டேனா? இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா இல்லையாங்கிறத
அந்த தெய்வம்தான் நேர்ல வந்து சொல்லியாகணும். அதை விட்டா வேற வழியே இல்ல. அதுக்கு என்ன பரிகாரம் இருக்குன்னு எனக்கு தெரியும். பாப்பா, கும்பிடும் தாயி. வணக்கம்மா. வணக்கம்மா. இதுக்கு என்ன பரிகாரம்னு ஓ வாயால சொல்லு தாயி. பாப்பா, இவ்வளவு நாள் நீ என்ன மறந்துட்டல்ல? நான் எங்கேயும் போகல. இந்த ஊரு என் ஊரு தான். நான் இங்கேயே தான் இருக்கேன். கூடிய சீக்கிரமே நான் எந்த வீட்டுல இருந்தனோ அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் இங்க வருவாங்க. சரி பாப்பா. ம். பாப்பா, எல்லாரும் நீ என்ன சொல்ல போறன்னு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பாப்பா. தாயி, என்னன்னு சொல்லு தாயி. எதா இருந்தாலும் செஞ்சிடறோம் நாங்க. எந்த ஊர் ஜனங்க இங்க வராம இருந்தாங்களோ அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் அம்மை நோயால பாதிக்கப்பட்டு முடங்கி இருந்தாங்க. அந்த ஊரையே சாபத்துல இருந்து காப்பாத்தி நல்ல நிலைக்கு கொண்டு வந்த ராணிக்கு அந்த ஊரே கடமைப்பட்டிருக்கு. அவங்க எல்லாரும் நன்றி உணர்வோட ராணிய மனசார நினைச்சு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரோட நல்ல கர்மாவில இருக்கிற அத்தனை புண்ணியமும் ராணிக்கு வந்து சேர்ந்திருக்கு. கள்ளம் கபடம் இல்லாத உயிரினங்களால மட்டும்தான் ஆண்டவனுக்கு உண்மையான சேவையை செய்ய முடியும். அந்த மனிதர்களை நாம தேர்ந்தெடுக்க முடியாது, அந்த ஆண்டவன் தான் தேர்ந்தெடுப்பான். அப்படி கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட ராணி தான் கருடமலை உச்சிக்கு போய் தீபம் ஏத்த சரியான ஆளு. பாப்பா, நீ சொன்னா நான் பண்றேன் பாப்பா. ராணி கருட மலையில போய் தீபம் ஏத்தணும். அதே நேரத்துல ராணி வயித்துல இருக்கிற தசாவதானியோட அப்பாவா இருக்கிற இவரு அட்டமங்கல முறைப்படி தன்னோட கண்களை கட்டிக்கிட்டு நெருப்பு சட்டியை வச்சுக்கிட்டு கையில ஒரு கோலோட 8 முறை இந்த கோவிலை சுத்தி வரணும். அதே நேரம் நெருப்பு அணையாம பாத்துக்கணும். அந்த 8 சுத்தும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை கொண்டு வந்து 2வது யாக பூஜைக்கான யாக வேள்வியில போடணும். அப்படி போடுற அதே நேரத்துல ராணியும் கருட மலையில தீபத்தை ஏத்தணும். நான் சொல்றது கேட்கறதுக்கு எளிதா இருந்தாலும் இது சாதாரண காரியம் இல்ல. இத செஞ்சு முடிக்கும் போது உங்க 2 பேரோட உயிரே போற அளவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.